ராசிதான் முன் ராசிதான் உடனே வந்து ராஜானா ராஜாதான் இந்த பாட்டு தேவா போட்டது அது உண்மையில் ஃபர்ஸ்ட் சீனே அதான் படத்துல. லியோவே வந்து படம் வந்து படு ஃபெயிலியர் தான். இவங்க கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஒழிய படம் ஒன்றும் பெரிய வெற்றி படம் இல்லை. இப்போ வந்து கோட்டு இதுவுமே படம் பார்த்த யாருமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் வந்து வெகுஜன மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது. ஒரு தலித் ஒரு எஸ்சி பசங்கிட்ட பேசுவேன், எஸ்சி பசங்களை நான் கை தொட்டு பேசுவேன், எஸ்சி பசங்களோட வீட்டில் போய் சாப்பிடுவேன். அது என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? ஏன் அதென்ன ஆடா மாடா பண்ணியா? அவனும் உன் கலரில் தான் இருக்கிறான். ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் பறையர் சமூகத்தை ஒதுக்குறான் அப்படின்னு அதே பறையர் சமூகத்தை சேர்ந்த தோழருக்கு வந்து ஒரு பெண் வர்றதை வந்து ஏற்றுக்க மனசு வராது. அப்போ கேட்பாப்ல, அவனுக்கு இருக்கிறது சாய் துமுறா, உனக்கு இருக்கிறது ஆம்பளை துமுறா. குழந்தை பெற்றுக்கு வேணான்னு சொல்கிறாரியா? பொம்பளை டைவர்ஸ் கேட்டால் டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரியா? கல்யாணத்தை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடாதீங்கிறாரியா? அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டப்பா. பெரியார் என்ன பெரிய நம்ம வெகுஜன மக்கள் பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். தலையை இருக்கிறது, என்கவுண்டர் பண்ணுறது, கொலை செய்கிறது, இதெல்லாம் நியாயப்படுத்தி தான் அந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லையே. எப்போ பார்த்தாலும் இவனை விட நான் மேலே வரணும், இவனை விட நான் அதிகம் சம்பாதிக்கணும், ஐயோ அவன் செட்டில் ஆகிட்டானே, ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே, இந்த ஜாதிக்காரன் படிச்சுட்டான், இப்படிங்கிற மனநிலையிலேயே மனுஷன் அழிஞ்சிடுறான். செத்தவன்லாம் என்ன சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கான்? பெரும்பாலும் தலித்தாக இருப்பாங்க, இல்லாட்டி வன்னியராக இருப்பாங்க, இல்லாட்டி பிசியாக இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் கோவில் சினிமாவில் ஃபஸ்ட்டு இந்த 6 மாதத்தில் வந்து வெறும் நம்ம தமிழ் சினிமா மேலே நிறையா விமர்சனங்கள் இருந்துச்சு. ஒழுங்கான படம் கொடுக்குறது இல்லை, பார்வையாளர்களை ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. இப்போது இந்த கடந்த 2-3 மாதமாக ஒரு கோலிவுட் சினிமா மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாகவே அதோட பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ரெண்டுமே கொடுக்குற தரப்பு வேறு வேறு. அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா நல்ல சினிமா கொடுக்குது, கெட்ட சினிமா கொடுக்குது, நம்ம இதில் வரையறுக்க முடியல. இந்த கமர்ஷியல் குப்பைகளை கொடுக்குற கூட்டம் வந்து தொடர்ந்து அவங்க அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. இப்போ நீங்கள் தமிழ் சினிமானா சார் தொடர்ந்து ஒரு வர்த்தகத்துக்காக எல்லா சமரசத்தையும் செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் நல்ல படம் கொடுத்துட்டா தான் நீங்கள் என்ன சொல்லணும், சார் இப்படிலாம் இருந்த சினிமா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரி கமர்ஷியலாக மக்களை மசாலாவாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு அறமும் இல்லாமல் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தலையை இருக்கிறது, என்கவுண்டர் பண்ணுறது, கொலை செய்கிறது, இதெல்லாம் நியாயப்படுத்தி தான் அந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்போவுமே ஒரு தார்மீக அறமோ நெறியோ இல்லாத இயக்குநர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ புதிதாக சிந்திக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய வந்துட்டாங்க. நந்தன் அவர் தோழர் சேக்குவாரேன்னு ஒரு படம் வந்து ஐஐடி கேம்பஸில் உயர்கல்வி வளாகங்கள் நடக்கின்ற சாதிய தீண்டாமை குறித்து எடுத்துருக்கிறாங்க. அதையெல்லாம் தொடர்ந்து லப்பர் பந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு புரட்சிகர அரசியலும் பேசுது. அதே சமயம் ஒரு வணிக படத்திற்கான எல்லா சுவாரஸ்ய அம்சங்களும் அந்த படத்தில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சினிமா எடுக்கணும் நான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அப்போ தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். அல்டிமேட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட தாங்க உரையாடணும். சாதி தப்பு, ஒரு பண்ணையார்த்தனம் தப்பு, ஒரு ஆணாதிக்கம் தப்புங்கிறத நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? தோழர்களாக அப்படி உட்காந்துக்கிட்டு தோழர் மார்க்ஸ் இப்படி சொல்லியிருக்காரு, தோழர் பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு எல்லாம் படித்தவர்களும் அதே உணர்வுடையவர்கள் மத்தியிலே பேசி உரையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயமா சினிமா போய்விடக்கூடாது. இது ஒரு நல்ல படம், சமூக மாற்றத்துக்கான படம்னா உடனே அதுக்குன்னு பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு அதை பற்றி நல்ல விதமாக விமர்சனம் எழுதிட்டு அப்படி போயிடுறாங்க. அந்த படம் மக்கள்கிட்ட போகணும். நீ எந்த மக்களோட உரையாட போகிற, எவனை மாற்றணும்னு நினைக்கிற, அப்புறம் அவன் அந்த படத்தை பார்க்கணும்ல. அது ரொம்ப முக்கியம். அந்த சினிமா மொழி வந்து முற்போக்கான சினிமா எடுக்கிற இயக்குநர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமா பார்க்குறேன். அந்த விதத்தில் லப்பர் வந்து ரொம்ப அருமையாக எடுத்துருக்குறாங்க. நந்தனுமே நல்ல வணிக சினிமா தான், கமர்ஷியலாக எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டை அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மூவிக்குள்ளே அடக்கிறதே பெரிய விஷயம். அதை நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமாரும் அற்புதமாக நடிச்சிருக்காரு. லப்பர் பந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரி வரும், ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் பறையர் சமூகத்தை ஒதுக்குறான் அப்படின்னு. அதே பறையர் சமூகத்தை சேர்ந்த தோழருக்கு வந்து ஒரு பெண் வர்றதை வந்து ஏற்றுக்க மனசு வராது. அப்போ கேட்பாப்ல, அவனுக்கு இருக்கிறது சாய் துமுறா, உனக்கு இருக்கிறது ஆம்பளை துமுறா. அப்போ ஒவ்வொருத்தருலையும் ஏதோ ஒரு சாவனிசம், ஒரு ஆதிக்க மனநிலை இருக்குது. அவன் லெவலுக்கு அவன் ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரு இடைநிலை சாதிக்காரன் என்ன நினச்சிக்கிறான், தனக்கு மேலே இருக்கிற சாதிக்கு தான் அடிமைங்கிற உணர்வு இல்லாமல் தனக்கு கீழே இருக்க சமூகத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தில் அவங்களுக்கு கீழே இருக்க சமூகத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயே ஆம்பளையாக இருந்தால் சாதி ஆதிக்கம் தப்பு, ஆனால் பொம்பளையெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும், அதுக்காக பொம்பளையாளுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வாங்கி.
அப்போ இந்த மனநிலை இருக்குல்ல, அதிகாரம் என் கையில், நான் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற இதனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த சாதி, இந்த பதவி எல்லாமே. ஸோ இந்த மனநிலையை தகர்க்கிற மாதிரியான படங்கள் வரணும். அப்போ அதிகாரம்ங்கிறது ஒரு கோமாளி கூத்து. அந்த அதிகாரங்கிற அமைப்பு வந்து ஒரு கேள்வி கேட்கிற இடத்தில் சார்லி சாப்ளின்கள் இருந்தாங்க. சார்லி சாப்ளின் ஒரு சினிமா ஊடகத்தை தான் எடுத்தார். லெனின், உங்களுக்கு மார்க்ஸ், ஸ்டாலின் போன்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தீவிர அரசியலில் இருந்து ஒரு பொதுடுமை தத்துவத்தை கொண்டு வர ஒரு சோசியலிச சமுதாயத்தை அமைக்க போராடினாங்களோ, அது மாதிரி சார்லி சாப்ளின் சினிமா மூலமாக இந்த நவீனமயமாக்கல் முதலாளித்துவ அமைப்பை அவ்வளோ அழகாக பகடி செஞ்சார். அவர் அவ்வளோ எல்லாரும் ரசித்தான். உங்களுக்கு அடிப்படையில் இந்த மனிதர்கள் நம்ம எல்லாருமே எதுக்காக அங்கே வாழ்கிறோம்? நாம் நம்ம சுற்றி உள்ள சமூகம் இதை மகிழ்விக்க தான் வாழ்கிறோம், அதுக்காக தான் பொருளீட்டுறோம், அதுக்காக தான் படிக்கிறோம், அதுக்காக தான் ஏதாவது ஒரு பதவி அதிகாரத்துக்கு போயிட மாட்டோமான்னு துடிக்கிறோம். கடைசியில் அந்த வேகத்தை போகிறமே ஒழிய பர்பஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லையே. எப்போ பார்த்தாலும் இவனை விட நான் மேலே வரணும், இவனை விட நான் அதிகம் சம்பாதிக்கணும், ஐயோ அவன் செட்டில் ஆகிட்டானே, ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே, இந்த ஜாதிக்காரன் படிச்சுட்டான், இப்படிங்கிற மனநிலையிலேயே மனுஷன் அழிஞ்சிடுறான். எதுக்குடா வாழ்கிற? சிரிக்க, மகிழ, கூத்தடிக்க, கொண்டாட, நல்லா சாப்பிட, அடுத்தவனுக்கு ஏதாவது தேவைன்னா உதவி செய்ய, இதுதானங்க வாழ்க்கை. ஆனால் நல்லா பாருங்க, இந்த வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற பேரில் நம்ம போட்டி பொறாமைங்கிற இந்த முதலாளித்துவ நுகர்வு கலாச்சாரத்தில் மிஷின் ஆயிரும். இந்த உணர்வு ஒரு படைப்பாளிக்கு இருக்கணும். இப்போ லப்பர் பந்து மாதிரி படங்களில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். முதல் காட்சியில் அந்த பாட்டு ராசிதான் முன் ராசிதான், உடனே வந்து ராஜானா ராஜா தான், இந்த பாட்டு தேவா போட்டது அப்படின்னு. ஏன்னா இது வந்து நல்ல பாட்டு போட்டாலே நம்ம எல்லாரும் இளையராஜா நடிச்சுக்குவோம். இப்போ அந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரைன்னு இருக்கு, அது வந்து சந்திரபோஸ் மியூசிக்கு. பல பேர் அது இளையராஜா நடிச்சிட்டு இருப்பாங்க நல்ல பாட்டுனாலே. ஏன் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் எல்லாரும் என்ன நினைப்போம்? அதெல்லாம் இளையராஜா தான், ரஜினிக்கு போட்டிருப்பாரு. அது சந்திரபோஸ் போட்டது. அழகன் படம் வந்துச்சு, பாலச்சந்திர டைரக்ஷன், மம்முட்டி படம். எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும் புலமை புத்தன் வரிகளில். நம்ம அதை என்ன நினச்சிருப்போம்? இந்த வரியை வைரமுத்து எழுதியிருப்பாரு, மியூசிக் இளையராஜா போட்டிருப்பாருங்கிற மாதிரி தான் பலர் நினச்சிருப்பாங்க. கிடையாது, இது புலமை புத்தன் வரிகள். மரகதமணி மியூசிக். அழகன் படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அந்த சங்கீத சூரங்கள் இருந்து எல்லாமே அருமையாக இருக்கும். அது எல்லாமே இளையராஜா மாதிரியே இருக்கும். நமக்கு இந்த சைக்காலஜியை அழகா டைரக்டர் அந்த பல்ஸை பிடிச்சிருக்காரு பாருங்க. ராஜானா ராஜாதாயா, இது தேவாயா, அது உண்மையில் ஃபர்ஸ்ட் சீனே அதான் படத்தில். அப்போ அவர் இந்த சமூகத்தில் வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறவராவோ, சமூகத்தை திருத்துறவராவோ, சமூகத்தை திட்டுறவராவோ, சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவராவோ அந்த இயக்குனர் இல்லை. அந்த இயக்குனர் என்னவா இருக்காருன்னா, சமூகத்தை படித்தவராக இருக்கார், சமூகத்தை ரசித்தவராக இருக்கார். ஐயோ சமூகத்தில் ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு பதறுகிறவராக இருக்கிறார். அவன் தான் படைப்பாளி. புரியுதுங்களா? அதனால அவர் வேணும் எவ்வளோ நுட்பமான விஷயத்தை அணுகிறாருன்னு பாருங்க. அப்புறம் ஒரு தலித்து நான் தலித்து உறவுகளில் சிக்கல் வந்து, நான் தலித்தில் ஒருத்தன் வந்து சாதி பார்க்காம பழகினா கூட இந்த சமூக அமைப்பில் அவன் என்னவா அவனுக்குன்னு ஒரு வரையறையோடு நின்றுக்கிறான். அது அழகா சொல்லுவார். அன்பு என் தம்பி மாறிறான், அன்பு உன் தம்பி மாறினே, ஆனால் வெங்கடேஷ் உன் தம்பி அப்படிதானே. அவருக்கே இவ்வளோ நாளாக நமக்கு மனசில் ஏதோ ஒரு திரை இருந்திருக்கு பாரு. அவர் வந்து தலித்துன்னு நினைக்க மாட்டார், நம்ம பசங்க தான் நினைப்பார். ஆனால் அவனும் என் தம்பி மாதிரி தான், அவனும் என் தம்பி மாதிரி, ஏன் அவன் என் தம்பி தான் சொல்ல மாட்டல, ஆனால் வெங்கடேஷே என் தம்பி. அந்த கோபத்தில் தான் வெங்கடேஷ் பேசுவாப்ல. நீ நம்ம போயில வந்துட்டு அவன்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க போனேன். அப்போ அவன்கிட்ட அந்த உரிமை வருது. இவங்க கிட்ட பேசும்போது வாங்கடா அப்படி. அப்போ அதை வந்து உணர்த்துறாருல. ஒரு தலித், ஒரு எஸ்சி பசங்கிட்ட பேசுவேன், எஸ்சி பசங்களை நான் கை தொட்டு பேசுவேன், எஸ்சி பசங்களோட வீட்டில் போய் சாப்பிடுவேன். அது என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? அதென்ன ஆடா மாடா பண்ணியா? அவனும் உன் கலரில் தான் இருக்கிறான், அவனும் உன்னை மாதிரி கருப்பாக இருக்கிறான், உன்னை மாதிரி அவனும் சாப்பிட்டு ஆளு திடாவர்த்தமாக இருக்கிறான், அவனும் படிக்கிறான், வாய்ப்பு கிடைச்சா அவனும் அதிகாரத்துக்கு வந்துட்டு போகிறான். அப்போ நீ வந்து அவங்க வர்றதை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரியே அணுகிறது. அவங்க நல்லவங்க, பாவம் தலித்து, நீ என்ன பாவம் தலித்து, உன்னை மாதிரி தானடா அவனும் இருக்கிறான். இது ஒரு சைக்காலஜி. அதாவது அருவாள் எடுத்து தலித்துகளை படிக்க விட மாட்டேன், குடிசையை கொளுத்துவேங்கிறது ஒரு வன்கொடுமைனா, சச்சா நான் தலித்துகளை தொட்டெல்லாம் பேசுவேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் விடுவோம் தெரியுமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. இதுவே ஒரு சாதிய மனநிலை தான். அப்போ உன் மனசுல சாதி இருக்கிறதுனால தான் தலித்துன்னு அவனை நினைக்கிறேன். நீ எதுக்கு அவனை தலித்துன்னு நினைக்கிற? நீ அவனும் ஒன்று நினைக்க வேண்டியதானே. ஸோ இந்த மாதிரியான நுட்பங்களை அழகா தொட்டு காமிக்கிறாரு இயக்குனர். உங்க பார்வையில் எது நல்ல சினிமா? இப்போ வந்து வெகுஜன மக்களை போய் அடைகிறதுங்கிறது நல்ல சினிமாவா, இல்லை நான் இவ்வளோ முதலீடு பண்ணேன் இந்த வசூல் கொடுக்கறது நல்ல படம் நினைக்கிறீங்களா? வெகுஜன மக்களை சென்று சேருவது நல்ல சினிமாவா என்பதை விட நீ வெகுஜன மக்களின் நலனுக்காக படம் எடுக்கிறியாங்கிறது தான் முக்கியம். தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் வந்து வெகுஜன மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது. தந்தை பெரியாருடைய எல்லா கருத்துக்களுமே கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத மறுப்பு, சடங்கு மறுப்பு, ஆணாதிக்க சிந்தனை மறுப்பு, பண்ணையார் மனநிலை எதிர்ப்பு. ஸோ வெகுஜன மக்கள் எதையெல்லாம் கொண்டாடுறானோ அதையெல்லாம் விமர்சிக்கக்கூடியவர் தான் தந்தை பெரியார். அப்போ அவர் வந்து வெகுஜன மக்களுக்கான தலைவர் இல்லையா? வெகுஜன மக்கள் கையில் காப்பு கட்டிட்டு கோவில் திருவிழாவில் ஆடுவான். பெரியார் ஏண்டா வெங்காயங்களா
போய் படிக்கிற நேரத்தில் ஏன்டா அப்படி சாமி திருவிழான்னு ஊரில் பூசாரின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க கேட்பாரு. வெகுஜன மக்கள் கோவப்படுறான் பெரியாரை பார்த்து, ஒரு பெரிய நம்ம சாமியை பேசுகிறாரு அப்படின்னு. வெகுஜன மக்கள் ஒரே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறான். டே லூசு பையலே, அந்த பொண்ணு விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணி வைடாங்குவார் பெரியார். அப்போ வெகுஜன மக்கள் பெரியாரை பார்த்து கோவப்படுறான். அது எப்படா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, ஜாதகம் பார்க்காதுன்னு சொல்லுவார், ஜோசியம் பார்க்காதுன்னு சொல்லுவார், பெண் குழந்தைகளை படிக்க வைங்குவார், ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு சொல்லுவார், பொம்பளை பிள்ளைங்க பிள்ளை பெற்றுக்கு வேணாம் ஒரு குழந்தை போதும், இல்லாட்டி குழந்தை பெற்றுக்கணுமா வேணுமான்னு அவகிட்ட கேளுங்குவார். இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் ஏற்றுக்குவானா? குழந்தை பெற்றுக்கு வேணான்னு சொல்கிறாரியா, பொம்பளை டைவர்ஸ் கேட்டால் டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரியா, கல்யாணத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடாதீங்கிறாரியா. அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டப்பா பெரியார் என்ன பெரியார்? நம்ம வெகுஜன மக்கள் பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ வெகுஜன மக்கள் தலைவர் இல்லையா பெரியார்? வெகுஜன மக்களுக்கு சில்க் ஸ்மிதா தாங்க பிடிக்கும். 2 குத்து டான்ஸு என்கவுண்டர் போலீஸ் போட்டு தள்ளனா சரிங்குவான் மக்கள். குட், அவனை போடு தள்ளு அப்படின்னு. என்கவுண்டருக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குது? செத்தவன்லாம் என்ன சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கான்? பெரும்பாலும் தலித்தாக இருப்பாங்க, இல்லாட்டி வன்னியராக இருப்பாங்க, இல்லாட்டி பிசியாக இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. பொதுமக்கள் தப்பு செஞ்சிருக்கா போட்டு தள்ள வேண்டியதானே அப்படி. அப்போ அவர்களுக்கு இப்போ இவ்வளோ ஒரு சமூக காரணிகள் குறித்தெல்லாம் பொதுமக்கள் யோசிக்க மாட்டாங்க. சூப்பர்ரா அப்படி. அப்போ வெகுஜன மக்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தப்பித்திருக்க முடியாது. வெகுஜன மக்களின் நலன்களுக்காக பேசுகிற நிறைய படத்தை வெகுஜனம் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சாதி ஒழிப்பு படத்தை ஏற்றுக்குவானா? அவன் சடங்கு மறுப்பு படத்தை ஏற்றுக்குவானா? ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் கல்யாணத்தை மறுத்துட்டு தன் காதலனையோ தன் பிடித்தவனுடைய வாழணும்னு ஒரு பெண் நினைக்கிறா, அதை பற்றி ஒரு படம் எடுத்தால் அவன் ஓட வைப்பானா? அதெல்லாம் ஓட வைக்க மாட்டாங்க. அது எப்படி? நமக்கு அந்த 7 நாட்கள் ஒரு படம் வந்துச்சு, பிடிக்காத கணவனோட கூட வாழு ஆனால் அவனை பிடிச்ச காதலனோட வாழ்ந்துடாதுன்னு சொல்லி படம் எடுத்தாங்க. தேட்டரில் எல்லாம் கைத்தட்டலாம். அப்போ காதலுக்கு எதிர்ப்பான படம், வீட்டில் பார்க்குற அரேஞ்ச் மேரேஜ் தான் சரின்னு சொல்கிற படம். இதுதான் வெகுஜன மக்கள். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படம் என்பது வெகுஜன மக்களை உடைய வாழ்வியலை சொல்வதோடு அதில் சமூக மாற்றத்தையும் அவர்களுக்கு என்ன நீ தர ஒரு படங்கிறது மிகப்பெரிய மாற்றங்க. நாடோடி மன்னன் படத்தை பார்த்துட்டு அண்ணா சொன்னார், இது மாதிரி ஒரு 3 படம் எடு ராமச்சந்திரா, நம்ம திராவிட நாட்டையை பெற்று விடலாம் அப்படின்னாரு. அந்த படத்தில் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிச்சாங்க. மன்னன் என்பவன் யார்? நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்த்தவன், நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவன். இதுதான் வெகுஜன மக்களுக்கான சினிமா. ஸோ வெகுஜன மக்களை கிளுகிளுன்னு வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக பார்த்து பேசுறதுங்கிறது வெகுஜன மக்களுக்கான சினிமா இல்லை. வெகுஜன மக்களின் வாழ்வை ஏற்றம் பெறுவதும் மாற்றத்தை கொண்டு வருவதும் தான் வெகுஜன மக்களுக்கான சினிமா. இப்போ லப்பர் பந்தெல்லாம் பாருங்களேன், ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிடிக்கும், ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அதில் எல்லா சமூகத்தையும் காமிக்கிறான். எல்லா சமூகத்திலையும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். இதில் கெட்டவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. வன்னியர் பறையர் 2 பேர்லையுமே கெட்டவர் கிடையாது. ஆனால் அந்த சூழல் தான் எல்லாரையும் நல்லவனாகவே கெட்டலாம் மாற்றும். அப்போ அந்த சிஸ்டம் என்ன, இந்த சமூகம், அந்த தெரு ஏன் சாதியை தாங்கி பிடிக்குது, அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதையெல்லாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். லப்பர் வந்து அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிற, ஆசுவாசப்படுத்துகிற, இந்த சாதி வெட்டி கௌரவம் இதெல்லாம் தூக்கி போடுறா. மனித நேசங்களுக்கு முன்பு என்னடா சாதி? சாதி மறுத்து கல்யாணம் பண்ணி தானே வாழ்றான் கதாநாயகன். சாதி உணர்வு கொண்ட மாமியார் கடைசியில் தலித் சமூகத்தை சேர்ந்த மருமகளை வீடு போய் சேர்ந்து பார்க்குறாங்களா இல்லையா? மாட்டுக்கறி நறுக்கிட்டு வீட்டுக்கு போய் வாத்தா உன் கையால் ஒரு சாப்பாடு சாப்பிடணும். சாதி வரி துண்டா போயிடுச்சா? ஏன் மனிதனுக்கு மனிதனும் உதவி செய்கிற அந்த அன்பு, பாசம், நேசம், அரவணைப்புக்கு முன்னாடி இந்த சாதி, மதம், சடங்கு, சம்பிரதாயம், ஊர் நியாயம், ஊர் பேச்சு எல்லாம் உடைஞ்சு போகுது. அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறார். அப்படி தான் வாழ்வியல் எடுக்கணும். அதாவது லப்பர் பந்து வந்து உண்மையிலே சிக்ஸர் தான் என்னை பொறுத்தவரை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. மலையாள சினிமா ஒன்று பண்ணுறாங்கல்ல, தன்னோட ரைட்டிங்க்கு ஸ்கிரிப்டுக்கு கோலிவுட் எப்படி வேறுபடுது? இல்லைங்க, மலையாள சினிமாவினுடைய கான்செப்டுங்கிறது வேற. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடூர் கோபாலகிருஷ்ணன் அங்கே வந்து இலக்கியவாதிகளுடைய பாதிப்பு படைப்பு அங்கே அதிகம் இருக்கு. அங்கே உள்ள நடிகர்களே நல்ல வாசிப்பாளர்களாக இருப்பாங்க. நம்ம நடிகர்கள் எல்லாருமே செஸ்ட் எப்படி விரிக்கிறது, சோல்ஜர் எப்படி இது பண்ணுறது, ஜிம்முக்கு எப்படி போகிறது, இதைத்தான் கதாநாயகனுக்கான தகுதியாக நினைக்கிறான். கதாநாயகனா ஒரு 10 பேரை அடிக்கிற மாதிரி இருக்கணும். மலையாள இண்டஸ்ட்ரிங்கிறது வேற. அங்கே வந்து இந்த இடதுசாரி தாக்கம் இருக்குது. காங்கிரஸ் இடதுசாரி ரெண்டும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் ஒரு இடதுசாரி தாக்கத்தில் வாசிப்பு அங்கே இயல்பாக எல்லாருக்கும் உண்டு. மம்மூட்டியிலிருந்து எல்லாருமே ஒரு வாசிப்பு உண்டு. இப்போ பாருங்களேன், ஒரு பிஜேபி இந்துத்துவத்துக்கு எதிரான குரல் கூட பாருங்க, மலையாள நடிகைகள் நிறைய பேர் குரல், பார்வதியிலிருந்து நிறைய பேர் டக்கு டக்குன்னு குரல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இதுனா நம்ம ஊரில் நடிகர், நம்ம தமிழ்நாட்டில் நடிகர்களே கிடையாது. பெரும்பாலும் நடிகனாலே வடக்கிருந்து வர்றவங்க மலையாளி, ஆந்திரா தான். இங்கே தமிழ்நாட்டில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்க நடிகர்கள் யாராவது ஒரு இஸ்லாமியர் தாக்கப்படும் போது, ஒரு சிஐஏ சட்டம் கொண்டு வரும்போது, காமன் சிவில் கோடு கொண்டு வராங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு ஏதாவது ஒரு நடிகர்கள் 200 கோடி 300 கோடி வாங்குற நடிகர்கள் யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்க? ஏன்? அவன் திறமைக்கு மீறி இங்க பணம் தருது மார்க்கெட்டு, சந்தை. அங்க வந்து ஒரு இலக்கியம் சந்தையாகுது, ஒரு படைப்பாளியினுடைய உணர்வுகள் சந்தையாகுது. இங்க இவன் சந்தை எதை ஆக்குறான்? போதைப் பொருள் வியாபாரம், கஞ்சா, அதுல ஒரு ஃபேண்டசி,
செக்ஸியான டான்ஸு, பெண் உடல், இதைத்தானே வியாபாரமாகறான். அப்போ இவன் எப்படிங்க நான் ஒரு இலக்கிய புத்தகம் ஒரு கீராஜ நாராயணோட ஒரு சிறுகதை படிச்சிருப்பாங்களா இன்னைக்கு உள்ள சினிமா ஹீரோஸ்? கோவில்பட்டினா என்னன்னு படிச்சிருப்பாங்களா? அவன் இருக்கிற பெசன் நகர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், இந்த ஊருக்கான வரலாறு தெரியுமா? விருகம்பாக்கம் எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ஊர் தெரியுமா? இப்போ இந்த சூளைமேடு, இந்த பக்கத்தில் இருக்க ஆற்காடு சாலை, ஏன் ஆற்காடு சாலைன்னு பேர் வந்தது? நவாப்புகள் குதிரையில் ஆட நிப்பாட்டின இடம் தான் கோடம்பாக். நவாப்புகள் ஆட்சி செய்த போது குதிரையில் ஆட இருந்த இடம் தான் இதெல்லாம். சென்னையினுடைய ஒவ்வொரு தெருக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஏன் நுங்கம் பாக்கமாக இருக்குது? பாக்கம்னு இருக்கிற இடம் ஃபுல்லாக ஏரி இருக்கும், குளம் இருக்கும். இன்றைக்கி நுங்கம்பாக்கத்தில் ஏது ஏரி? பட்டின பாக்கம்னு ஏன் வருது? அப்போ மீனவர்களுடைய பூமியாக சென்னை இருந்திருக்கு. ஒரு சின்ன தெரு பேர் ஆராய்ச்சி செஞ்சாலே அதில் அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது சென்னையில். இந்த சென்னையில் இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய 50-60 வயசு வரை இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்காவது இந்த சென்னையினுடைய வரலாறு பேச சொல்லுங்கள். சிந்தாதரிப்பேட்டை, சின்ன தரிப்பேட்டை, நெசவாளர்களுடைய ஏரியா, இன்றைக்கி அது எப்படி இருக்குது? இதில் அரசியல் இருக்குங்க. இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ யார் இங்கேருந்து பூர்வீக குடிகள் எங்கே? மீனவர்கள் எங்கே? அந்த தறி செய்த அந்த நெசவாளர்கள் எங்கே போனா? அந்த இடத்துல இப்போ யார் உட்காந்துருக்கா? என்ன நடந்துச்சு? இதை பற்றி ஒரு படம் எடுக்கலாம்ல? அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சார், சென்னை வட சென்னையில் ஒரு 10 தாதா சார், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனையாக பொட்டுன்னு என்கவுண்டர் பண்ணுறீங்க சார், அவங்கள சென்னை மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க சார், இப்படி தானே கதை சொல்லி படம் எடுக்கிறாங்க மெட்ராஸை பற்றி. புரியுதுங்களா? ஒரு சமூக கலை, ஒரு நடிகன், ஒரு இயக்குனருக்கு ஏன் வாசிப்பு இருக்கணும், ஏன் சமூக அறிவு இருக்கணும், ஊர் அறிவு இருக்கணும்னா இதுதான். அது இல்லாத ஆட்களாக இங்கே உட்காந்துருக்கனால தான் அவனுக்கும் அறிவு கிடையாது. அவனை கொண்டாடுகிற அப்போ ரசிகர்கள் எந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வெகுஜனம், இதுலேருந்துலாம் மாற்றாக நம்ம ரசிகர்களை கொண்டு வரணும். நல்ல படைப்பாளிகள், நடிகர்கள், ஒரு 4 பேரை அடிக்கிறவன் ஹீரோ கிடையாது. 4 பேரை சந்தோஷப்படுத்துறவன், 4 பேரை அரசியல் படுத்துறவன் தான் ஹீரோ. அந்த மனநிலைக்கு வந்தால் தான் அது மாறும். இப்போ லப்பர் பந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இப்போ சாதாரண கமர்ஷியல் பண்ணுற நடிகர்களுக்கோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது, இவங்களுக்கான மார்க்கெட் வேல்யூங்கிறது கம்மியாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் வருத்தப்பட்டு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 200 கோடி 300 கோடி வாங்குறவனுக்கு அது தகுதியானவர் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இதை இந்த லப்பர் பந்து மாதிரியான படங்கள் தான் மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு இது மாறிக்கொண்டே வர்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா நல்ல சினிமா ரசிகர்கள் வரும்போது இப்போ இந்த லப்பர் பந்து மாதிரி படத்தை வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வச்சா இது மார்க்கெட்டில் ஜெயிக்குதுன்னா அடுத்து அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் கொலை செய்கிற மாதிரி படத்தை மார்க்கெட் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த மாதிரி படம் தான் வரும். ஸோ அது நம்ம ரசிகர்கள் கையிலையும் இருக்குது, சினிமா ரசிகர்கள் கையிலையும் இருக்குது. மக்கள் எப்படி பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சினிமா வரும். இப்போ வந்து இந்த எல்சியூங்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேண்டசி ஃபில்மாக பார்த்து அந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, இவங்க தாங்க உருவாக்குறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் படிக்கும்போது அம்மன் படமாக வரும், துர்கா அம்மன். அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு 10 படம் எடுப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ வரணும் இல்லைங்க. லியோவே வந்து படம் வந்து படு ஃபெயிலியர் தான். இவங்க கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்களே ஒழிய படம் ஒன்றும் பெரிய வெற்றி படம் இல்லை. இப்போ வந்து கோட்டு, இதுவுமே படம் பார்த்த யாருமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா? எத்தனை பேர் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்துருப்பாங்க? ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஊக வணிகத்தில் படத்தை வித்துடுறானுங்க. 4 நாளைக்கு ஷோ தேட்டர் ஃபுல்லாக இருந்து அவன் போட்ட காசை எடுத்துடுறான், கலெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறான். படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லைன்னு போய் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த படத்தை எவனா சொல்லியிருக்காங்க. துல்லாத மனம் துள்ளுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்குலாம் இப்படி ஆன்லைன் புக்கிங்லாம் அப்போ கிடையாது. படம் பார்த்து ஒவ்வொருத்தனும் போய் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இப்படி ஒரு படம் பார்க்கணும்பா, நாம எடுத்திருக்கான் பாட்டு சூப்பராக இருக்கியா, கடைசி கிளைமேக்ஸ் இப்படி சொல்லி ஓட வச்சாங்க. துல்லாத மனம் துள்ளு அப்படி ஹிட் ஆச்சு. பூவே உனக்காக படம் பார்த்த லேடிஸு எல்லாரும் போய் ஐயோ இப்படி ஒரு படத்தை பார்க்கணும், என்னமா இருக்குது படம் ஹிட் ஆச்சு. இப்போ அப்படியா? வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் எல்லா தேட்டரும் வித்துறாங்க. அவர் சொல்ல அவ்வளோ வெற்றிங்கிற ஒரு மாயை தர்றாங்க. மக்கள்லாம் இந்த மாதிரி படங்களை ரசிக்கிறதே கிடையாது. மக்கள் லப்பர் பந்தை தான் ரசிக்கிறான். ஆனால் லப்பர் பந்துக்கெல்லாம் போதுமான மார்க்கெட்டிங் கிடையாது, விளம்பரம் கிடையாது, பெரிய டிவி நிறுவனங்கள் வாங்குறது கிடையாது, அதனால விளம்பரம் கிடையாது, ஃப்ளெக்ஸு கூட ரொம்ப வைக்க மாட்டேங்கிறான். அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாணுங்கிற பெரிய ஹீரோக்கள் கிடையாது, அவங்களுக்கு ரசிகர் மன்றங்கள் கிடையாது. ஸோ அது ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. இதை தாண்டி இப்போ இதே காலகட்டத்தில் வாழைங்கிற மாதிரி படமோ கொட்டுக்காளி படமோ ஒரே டைம்ல வந்துச்சு. அப்போ ஒரு விமர்சனம் வந்து டாக்டர் அமீர் கோலி, அதாவது அந்த படம் வந்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாது, ஆர்ட் ஃபிலிம் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அங்கே ரிலீஸ் பண்ணதை வச்சுக்கிட்டு தேட்டராக ரிலீஸ் பண்ண வேணாங்கிற மாதிரி சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது முழுக்க அந்த படத்துக்கு ஆதரவாக தான் பேசினார். நான் அதை கவனித்தேன், நான் அமீர்ட்டையும் இது குறித்து பேசினேன். அவர் என்ன சொன்னார், யதார்த்தத்தில் இந்த மாதிரி படம் வெகுஜன மக்கள் பார்க்க மாட்டாயா, இது ஓடிடி ரிலீஸ் பண்ணு, இதை தேட்டர் ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த ரசிகருக்கும் புரியாமல் நீயும் நட்டமாயிராத, அந்த நோக்கத்தில் அவர் சொன்னார். ஏன்னா அது இந்த வேர்ல்டு சினிமாங்கிறதுல அதோட பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது. ஒரு கல்லூடஸ்ட்டு வரக்கூடிய தொழிலாளி வந்து ஒரு எம்ஜிஆர் பட பேட்டர்னில் விரும்பி விஜயகாந்தை ரசித்து ரஜினிகாந்துக்கு விசில் அடிச்சுட்டு விஜய்க்கு இப்போ உட்காந்துருக்கான் நம்ம நம்ம தமிழ் ரசிகன். கொட்டுக்காளி மாதிரி படத்தை அவனுக்கு கருத்தை ஏற்றுக்கலைங்கிறது செகண்டரிங்க. நீங்கள் அந்த சொல்கிற வடிவம் அவனுக்கு போய் சேரணும்ல. அப்போ அவர் சொன்னார், இதை வந்து வீணாக்காத, இதெல்லாம் நீ இதுக்கு ஆஸ்காருக்கு அனுப்பணும், அவார்டுக்கு அனுப்புகிற படம், இதையே தேட்டருக்கு அனுப்பி அவனையும் இது பண்ணி
நீயும் நட்டமாயிக்கிற. இப்போ சூரிக்கு ஒரு போச்சுல, சூரிக்கு ஒரு கரியர்ட்டா. இப்போ கமர்ஷியலாக பயங்கரமாக வந்துகிட்டு இருந்தார். விடுதலை, கருடன்னு வேற லெவலில் சூரியோட இமேஜ் மாறிட்டு வந்ததில் கொட்டுக்காலி இறக்கி நீ அமைச்சோன்னா சூரிக்கான மார்க்கெட்டு போச்சு. இப்போ திருப்பி நீ விடுதலை மாதிரி வெற்றிமாறன் ஏதாவது ஒன்று கொடுத்தது வந்தால் தான் உண்டு. உங்களுக்கு சினிமாங்கிறது பெரிய சூதாட்டம். ஜீவா நல்லவேங்கிறதுக்காண்டி கொண்டாடாது, ஜீவா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானான்னு பார்த்து கொண்டாடும் இந்த உலகம், புரியுதுங்களா? அதனால் இது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாமேன்னு தான் சொன்னார். அதாவது சினிமாவில் வாழ்வியல்னு ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கான அரசியல் பின்புலத்தையும் வெளில சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எதிர் சாதி டேரக்டர்கிட்ட வந்து அதுக்கு எதிராக ஒரு கவுண்டர் படம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, கவுண்டம்பாளையன்னு. இந்த மாதிரி படங்களை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் படமாகவே பார்க்கறது இல்லை. அதை போய் அந்த படத்தை என்னத்தை பார்க்குறது? இல்லை, அந்த படம் போஸ்டர் கூட நான் எங்கேயும் பார்த்தது. இது வந்து ஒரு திட்டமிட்டு என் சாதிக்காக ஒரு படம் எடுக்கிற அந்த நோக்கம் நான் அப்படி பார்க்கலங்க. அவர் ரஞ்சித் அடையாளம் இல்லாமல் போயிட்டார். அவருக்கு ஒரு விளம்பரம் வேணும். இப்போ நீங்கள் 2 விதமாக நம்ம விளம்பரம் ஆகலாம். மக்களிடம் நல்ல பேர் வாங்கி நீங்கள் விளம்பரம் ஆகலாம். சட்டையை கிழிச்சிட்டு நீங்கள் மனநிலை சரியில்லாத ரோட்டில் இப்படி நடந்தீங்கன்னா கூட உங்கள் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த பையன் நான் ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்சானே அப்படின்னு. இவங்கெல்லாம் அந்த மாதிரியான கேட்டகரி தான். இவங்களுக்கு என்ன இந்த என்ன படம், அந்த படத்தில் நான் சீன் கூட அப்பப்போ ரீல்ஸில் அந்த மாதிரி சீன் எல்லாம் போடுறான். அது ரொம்ப சீன் ஒரு சீரியல் மாதிரி கூட இல்லை. அதனால் அதை வந்து நீங்கள் சினிமா பட்டியலே செய்யக்கூடாது. அது இந்த மாதிரி சினிமாவை வந்து இப்போ நம்ம பல நல்ல சினிமாவில் ஒரு பெரிய படம் வர்றதுனால அதை பார்க்க மறந்துடுறாங்களா? அது இயல்பாக நடக்கணும். ஆனால் நம்மை போன்ற ஊடகங்கள் நல்ல சினிமாவை வெளிச்சம் போட்டு காட்டணும். அந்த கடமை நமக்கு இருக்குது. மக்கள் மறக்க தான் செய்வாங்க. மறந்து கொண்டே இருப்பது மக்கள் இயல்பு. நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது நமது கடமை. அதை தான் நம்ம செய்யணும். சரி, நன்றி தோழர். நன்றி.